ஓம் சக்தி. ஈரோடு மாவட்டம் சித்தோடு நடுப்பாளையத்தை சார்ந்த வெங்கடேஸ்வரன் ஆஷா தம்பதிகள் திருமணமாகி 5 ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாம நம்ம சேலத்து மகமாய் யூடியூப்ல பார்த்துட்டு நம்பிக்கையோட தேடி வந்து 2 அமாவாசை நம்ம ஆலயத்துக்கு வந்து கும்பப்படையல் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டாங்க. 2வது மாதம் சாப்பிட்டு அதே மாதமே அம்மா மனமிறங்கி கருவை தக்க வச்சு நம்ம ஆலயத்துலதான் வளைகாப்பு வைபவம் நடத்தணும்னு சொல்லி அம்மா முன்னாடி இன்று வளைகாப்பு வைபவம் நடத்திக்கிட்டாங்க. இவங்களோட குழந்தை அங்கத்துல கழுவினி இல்லாம உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து நம்ம சேலத்து மகமாயி சுக பிரசவத்தை ஈடெடுத்து கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க. வருஷம் இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு 2வது மாதமே அம்மா உங்களுக்கு மனமிறங்கி மணலை செல்வத்தை கொடுத்திருக்காங்க. அம்மாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பக்தர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? எல்லாரும் இங்க வரணும். யூடியூப் வீடியோ பார்த்துட்டு எல்லாரும் வந்தா எல்லாத்துக்கும் கிடைக்கின்ற. நீங்க அனுபவிச்ச அந்த சந்தோஷத்தை சொல்லுங்க. 2வது மாசமே அம்மா மனமிறங்கி உங்களுக்கு வர கொடுத்தாங்களே, அதை என்ன நினைக்கிறீங்க? அதான் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போனோம். 5 வருஷமா ஒரு 6-7 ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், எங்கேயுமே இல்லை. அப்புறம் யூடியூப் பார்த்து வந்தோம், ஒரு நம்பிக்கையில வந்தோம். நம்பிக்கையோட வந்தீங்க, அதெல்லாம் சரிதானே? இல்லைன்னு சொல்லுங்க. அந்த மகிழ்ச்சி எப்படி இருந்து அம்மாவை பத்தி என்ன நினைச்சீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எத்தனை வருஷம் நீங்க எப்போ எதிர்பார்ப்பு, ஒவ்வொரு மாசமும் எதிர்பார்ப்போட இருந்திருக்கீங்க.
இரண்டாவது மாதமே அம்மா மனமிறங்கி வரம் கொடுத்துட்டாங்க. அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது தங்கிருச்சு அப்படின்னா அம்மாவை பத்தி நினைச்சீங்களா இல்லையா? அம்மாக்கு நன்றி சொன்னீங்களா? வீட்டுல இருந்தே அம்மா இவ்வளவு வருஷம் இருந்த கடுந்தவா வாழ்க்கை எனக்கு வரத்தை கொடுத்துட்டு அம்மா வீட்டுல இருந்து வேண்டுனீங்களா? சந்தோஷம், மகிழ்ச்சி. அம்மாவுக்கு நன்றி சொன்னீங்களா வீட்டுல இருந்தே? சந்தோஷமா. உங்களை போல குழந்தை வரத்திற்காக வர தம்பதிகளுக்கும் நம்ம சேலத்து மகமாய் இல்லைன்னு சொல்லாம மலையில செல்வத்தை எல்லோருக்கும் மனமிறங்கி கொடுக்க நான் வேண்டிக்கிறேன். நீங்க பக்தர்களுக்காக நீங்களும் வேண்டிக்கங்க. உங்களை லட்சக்கணக்கான தம்பதிகள் இப்ப உங்களை பார்த்துட்டு இருப்பாங்க. எந்த ஒரு உடல் குறையும் இல்லாம சுகப்பிரசவமாக நம்ம மகமாய் ஈடெடுத்து தருவாங்க. மீண்டும் குழந்தையோட வந்து பக்தர்கள் முன்னாடி நீங்க சாட்சியாக நிக்கலாம். ஓம் சக்தி பராசக்தி. சாப்பிடலாம். சரிங்க. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி புதுப்பணித்துறை காலனியை சார்ந்த கௌதம் வினோதினி தம்பதிகள் திருமணமாகி 1.5 ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாம நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து அமாவாசை என்று கும்ப படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அதுல இருந்து 2வது மாதம் அம்மா கருவை தக்க வச்சு அழகான பெண் குழந்தை ஈண்டெடுத்து அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமாலை பட்டு வஸ்திரம் வேண்டுதல் கடனாக செலுத்திட்டு அமாவாசை அன்னதானத்திற்காக ஒரு சிப்பு அரிசியும் காணிக்கையாக வழங்கிட்டு உங்க முன்னாடி சாட்சியாக நின்றுட்டு இருக்காங்க. இந்த குழந்தை அங்கத்துல கழுவினி இல்லாம உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து கல்வியில சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைசத்து நான் வேண்டிக்கிறேன். மீண்டும் அடுத்தது ஒரு கருவை அம்மா உடனாகவே தக்க வச்சு அந்த குழந்தைக்கு ஒரு துணையாக ஆண் வாரிசையும் நம்ம சேலத்து மகமாய் வரமாக கொடுக்கணும் நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க. இதே போல நித்தம் சாட்சியாக நிற்கின்ற பக்த கோடி பெருமக்களை நீங்க கண்கூடாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. நம்ம சேலத்து மகமாயுடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி. சென்னை மாவட்டம் போரூர் தாளமுத்து நடராஜர் தெருவை சார்ந்த பாலச்சந்தர் சக்தி பிரியா தம்பதிகள் திருமணமாகி 2 ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாம நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து 3 அமாவாசை கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே அம்மா மனமிறங்கி கருவை தக்க வச்சு அழகான பெண் குழந்தை ஈண்டெடுத்து அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமாலை பட்டு வஸ்திரம் வேண்டுதல் கடனாக செலுத்திட்டு உங்க முன்னாடி சாட்சியாக நின்றுட்டு இருக்காங்க. 2 ஆண்டு காலம் இவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு 3வது மாதமே மனமிறங்கி உயிருள்ள வரைக்கும் மறக்க முடியாத மழலை செல்வத்தை பிள்ளை செல்வத்தை நம்ம சேலத்து மகமாய் வரமாக கொடுத்திருக்காங்க. இந்த குழந்தை அங்கத்துல கழுவினி இல்லாம உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து கல்வியில சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரை சேர்த்து நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க. இதே போல நித்தம் சாட்சியாக நிற்கின்ற பக்த கோடி பெருமக்களை நீங்க கண்கூடாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. நம்ம சேலத்து மகமாயோட அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஓம் சக்தி பராசக்தி. தான் பார்த்தாங்க. அப்போ சொல்கிறப்ப எனக்கு நம்பிக்கை கிடையாது. எல்லாம் நிறைய வீடியோ வரும்போது இது ஒரு வீடியோன்றது தான் நான் நினச்சிருந்தேன். ஆனால் அவங்க சொல்கிற பேச்சை கேட்டு நான் வந்து இந்த லைனில் கூட்டில் நீங்கள் சொல்கிற எத்தனை மணி நேரம் நின்னீங்க? மேக்ஸிமம் 4 மணி நேரமாக நின்றுருப்பேன். சரி, குறுக்கில் போகாமல். சரி, நான் எவ்வளோ கால் வலியும் நின்னனோ அந்த வலி எனக்கு குழந்தையா வரமாக கொடுத்துருக்காங்க அம்மா. இதை வந்து நான் ரொம்ப நம்புகிறேன். கடைசி தடவை நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை, நான் 2 அமாவாசை வந்துட்டேன், 3ஆம் அமாவாசை கண்டிப்பாக அவங்க நிற்கும் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை வந்து எனக்கு ஃபுல்ல வரமாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப சக்தி வந்து மனைவி வந்து சொல்லியிருக்காங்க யூடியூப்ல இவ்வளோ பேத்துக்கு அம்மா வரம் கொடுத்துருக்காங்க, நாம்பளும் போலான்னு. அவர் நம்பிக்கை இல்லாமல் தான் வந்திருக்காரு. நம்பிக்கை இல்லாமல் வந்திருந்தாலும் மனைவி முழுமூச்சாக அம்மாவை நம்பியிருக்காங்க. நம்பி தொடர்ந்து வந்து 3 அமாவாசை சாப்பிட்டு அம்மா அதே மாதமே மனமிறங்கி உயிருள்ள வரைக்கும் மறக்க முடியாத மழலை செல்வத்தை கொடுத்துருக்காங்க. மீண்டும் அடுத்த கருவை தக்க வச்சு இந்த குழந்தைக்கு துணியாக அவங்க குடும்பத்திற்கு ஒரு வாரிசாக ஆண் வாரிசை நம்ம சேலத்து மகமாய் வரமாக கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க. ஓம் சக்தி பராசக்தி.